பாரம்பரியமும் கலாச்சாரம் தான் நம்ம தேசத்தோட அடையாளம். ஆனா காலங்கள் மாற மாற அடையாளங்களும் மாறிக்கிட்டே இருக்கு. இன்னும் பழைய கதைகளை பேசிக்கிட்டு இருக்க ஆளுங்க நிறைய பேரு இன்னும் நம்ம தேசத்துல இருந்துகிட்டு தான் இருக்காங்க. தர்மம், பாரம்பரியம், கலாச்சாரம் என்ற பேர்ல இது தப்பு, இது சரின்றது நாமளே முடிவு பண்ணி வச்சிருக்கோம். இத காப்பாத்துறதுக்காக எந்த அளவுக்கு வேணா கீழ்த்தரமா இறங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க. அம்மா ஆகிற அனுபவத்தை எந்த பெண்ணும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒரு புது ஜீவனை இந்த உலகத்துக்கு கொண்டு வர சுகம் ஈடு இணையற்றது. குழந்தை அவங்க வயிற்றுல உருவான உடனே அவங்க அதை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்த உடனே வீட்டுல எல்லாருக்கும் சந்தோஷம்தான். சந்தோஷமா இருக்கிறதுக்கு இவ்வளவு விஷயங்கள் இருந்து கூட நம்ம தேசத்துல இன்னும் கஷ்டங்களையும் சோகங்களையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இதுல சில குற்றங்களை கேள்விப்படும் போது நாமளே ஆடி போய் தான் நிக்கிறோம். முக்காவாசி நடக்கிற எல்லா குற்றங்களும் பாரம்பரியன்ற பேர்ல, அப்புறம் கலாச்சாரம் என்ற பேர்ல அதுவும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இன்னைக்கான கதையும் கூட அந்த மாதிரி ஏத்துக்க முடியாத குற்றத்துல ஒண்ணு. பயப்படாத. மிஸ்டர் சஷாங்க், முதல்ல யார் பார்த்தது? சார், நான் ஃபேக்டரியில் இருந்தேன். அது தெரியல சார், எப்படி ஆச்சுன்னு. சஷாங்க், சரி, ஓகே, உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. டாக்டர் சார், பாவம் சின்ன குழந்தைக்கு காஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டிருக்கு. என்னோட குழந்தைய யார் இப்படி பண்ணிருப்பாங்க? டாக்டர் சார், அவன் சரியாயிடுவான்ல? நான் பொய்யான நம்பிக்கையை கொடுக்க விரும்பல. ஏன்னா ரத்தப்போக்கு அதிகமாயிருக்கு. அதுவும் சின்ன குழந்தை வேற. 24 மணி நேரம் கிரூஷியல் தான். நாங்கள் முயற்சி பண்ணி பார்க்குறோம். கடவுளே. காஸ்ட்ரேஷன் மாதிரியான ஒரு கொடூரமான விஷயம், அதுவும் ஒரு சின்ன குழந்தைக்கு. கேட்கறதுக்கே பயங்கரமா இருக்குல்ல? ஒரு சின்ன குழந்தைக்கு இந்த கொடூரத்தை யார் தான் பண்ணிருப்பா? இதுல கேள்வி என்னன்னா, ஏன்ற கேள்விக்கான விடையை கண்டுபிடிக்கிறதுக்கு போலீஸ் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நான் என்னோட குழந்தைய பார்க்கணும். வரக்கூடாது, அவ கிரிட்டிக்கலா இருக்கா. கொஞ்சம் பொறுமையா இருங்க ப்ளீஸ். சார், நான் ஃபேக்டரியில் இருந்தேன். அப்போ என் ஒய்ஃப் ஃபோன் பண்ணி என் குழந்தை அவிக்கு. இந்த குழந்தைக்கு போய் யார் அப்படி பண்றதுக்கு மனசு வரும் சார்? நாங்களும் அதை தான் தெரிஞ்சுக்க விரும்புகிறோம். இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிட்டோம். சீக்கிரமே லீட் கிடைச்சிடும். உங்கள் ஃபேமிலியை பார்த்துக்கோங்க. சார், இந்த மருந்தை வாங்கிட்டு வாங்க சீக்கிரம். வாங்கிட்டு வரேன். சரி. தப்பிக்க கூடாது. இன்ஸ்பெக்டர் சார், இந்த கொடுமையை பண்ணவங்கள தப்பிக்க மட்டும் விட்டுறாதீங்க. மேடம், அதுக்கு நீங்க உங்களோட முழு ஒத்துழைப்பையும் எங்களுக்கு தரணும். நான் எப்படி சார் உங்களுக்கு உதவி பண்ண முடியும்? அன்னைக்கு என்னாச்சு? நீங்க 2 பேரும், அதாவது நீங்களும் உங்க மாமியாரும் வீட்டில் இருக்கும் போதே முன்ன பின்ன தெரியாதவங்க எப்படி வீட்டுக்குள்ள நுழைய முடியும்? ரொம்ப நாளாவே நான் தூங்குறது இல்ல சார்.
அவிய பாத்துக்கிறதுனால அதனால லீவ் போட்டுட்டு வீட்ல தான் இருந்தேன். அவி தூங்குனதோ அத்தை ரொம்ப டயர்டா இருக்கு, எனக்கு தூக்கமா வருது. அவி இப்பதான் தூங்கி இருக்கான், கொஞ்ச நேரம் பாத்துக்கோங்க. ஹா நான் பூஜை பண்ணிட்டு வந்து பாத்துக்கிறேன், நீ போய் தூங்கு. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஹரே 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 கிருஷ்ண. அந்த குழந்தைக்கு என்னமா ஆச்சு? என்னன்னு தெரியல, ஆனா போலீஸ் வீட்டையே அலசிட்டு இருக்காங்க. இந்தாங்க, இதை ஃபாரன்சிக்கு அனுப்புங்க. என்னாச்சு கண்ணா? என்னன்னு தெரியலப்பா, போலீஸ் வந்திருக்கு. சார், என்ன சார் தடுக்கிறீங்க? இது என் பிரதர் வீடு சார், விடுங்க. ஒரு நிமிஷம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? இது என் பிரதர் வீடு சார். உங்க தம்பியும் அவரோட ஃபேமிலியும் இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா அங்க போய் அவங்கள பாருங்க. உள்ள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, இவங்களை உள்ள விடாதீங்க. சார், கத்திரிக்கோலை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கத்திரிக்கோலை ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்பியிருக்கேன். அப்ப யார் பண்ணியிருப்பா? சுலபமாக வீட்டுக்குள்ள நுழையிறவங்க தான் இதை பண்ணியிருக்க முடியும். வேலையை முடிச்சுட்டு ஓடிட்டாங்க. இதுக்கு பின்னாடி சாதாரண காரணம் எதுவும் இருக்க முடியாது. இது வெறும் கொலை முயற்சி மட்டும் கிடையாது. இது எல்லாமே மூட நம்பிக்கையினால பண்ணப்படுற ஒரு காரியம். மூட நம்பிக்கை அதிகமாக இருக்கிற ஒரு பைத்தியம் தான் இதை பண்ணியிருக்க முடியும். அப்படியே இருக்கலாம். யார் இதை பண்ணியிருப்பாங்கன்னு சீக்கிரம் நீங்கள் கண்டுபிடிங்க. பையனை பத்தது பிரச்சனையா, இல்லை இந்த குழந்தை தன்னோடதுன்னு சொல்லிக்கிறதுல பிரச்சனையா? சரி சார், நான் அக்கம் பக்கத்தில் எல்லா இடத்துலையும் விசாரிக்கிறேன். அதுக்கு முன்னாடி குழந்தையோட அப்பா அம்மா கிட்ட இன்னொரு வாட்டி பேசிடுங்க. இப்போ அவங்க பேசுகிற நிலைமையில இருக்கலாம். ஓகே சார். ஹஸ்மி, நீ வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. அதான் நாங்களாம் இருக்கோம்ல. என்னன்னு தெரியல, நம்ம குழந்தைகிட்ட யார் இவ்வளவு மோசமா நடந்திருக்கான்னு. அந்த திருநங்கை கூட இருந்திருக்கலாம்ல. அவி பிறந்ததுக்கு அப்புறம் வந்துச்சிங்களே. ஆஹா, புதுசாக குழந்தை பிறந்திருக்காமே. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் 2000 ரூபாய் கொடுத்தேன். திரும்பவும் வந்து கேட்குறீங்க? ஹாய், எங்களுக்கு எப்போ கொடுத்த? வேற யாருக்காவது கொடுத்துருப்ப. 3000 ரூபாய் கொடு, குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணுறேன். போ எடுத்துட்டு வா. என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஒரு தடவை சொன்னா புரியாதா? எப்போ பார்த்தாலும் குழந்தை பிறந்தா வந்து நிக்கிறது. பணம் என்ன மரத்திரியா காய்க்குது? போங்க இங்க இருந்து. கொஞ்சம் பொறுமையா இருங்கண்ணா. சஷாங்க், இவங்களை பத்தி உனக்கு தெரியாதுப்பா. எல்லாத்தையும் பயமுறுத்தி பணத்தை புடுங்கிறது தான் இவங்க வேலை. நான் சொல்றேன், கிளம்புங்க இங்க. ஆஹா, நாங்களா பணத்தை புடுங்கணும்? குழந்தை பிறந்து சந்தோஷமா இருக்கீங்களேன்னு 2000 3000 கேட்கறோம். மூடிக்கிட்டு போய் காசை கொண்டு வாங்க. போங்கடா. மிரட்டுறியா? யார மிரட்டுற? போடி இங்க இருந்து. ஏய், நான் யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் ஒரு நாள் அனுபவிப்பேன். சும்மா போல சபிச்சுட்டு தான் போவேன். சாபம் விடுறேன். சாபம் விடுவியா? அப்படி என்ன சாபம் விடுவ? அண்ணா, கொஞ்சம் பேசாம இருங்க ப்ளீஸ். ஏய், நீ இப்ப இந்த காசை வச்சுக்கோங்க. வேணாம், நீயே வச்சுக்க உன் பணத்தை. என்ன எங்களை பிச்சைக்காரன் நினைச்சியா? லோல் பட போறீங்க பாருங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சார், அந்த பொம்பளை நீங்க ரொம்ப மோசமா பேசிட்டு போனா சார். அவ என்ன வேணாலும் பண்ணக்கூடியவ. அவளை பத்தி தெரியறது இருக்கட்டும், ஆனா அவ வீட்டுக்குள்ள எப்படி வந்தான்னு சொல்லுங்க. அதுவும் பூட்டி இருந்த வீட்டுல. வேற ஏதாவது வழி இருக்கா என்ன? வேற யார்கிட்டயாவது வீட்டு சாவி இருந்ததா? என்கிட்ட ஒரு சாவி இருக்கு சார். ஆனா அன்னைக்கு என் பையன் மட்டும் தான் வீட்டுல இருந்தான். நானும் என் ஒய்ஃபும் ஆபீஸ்க்கு போயிருந்தோம். உங்க பசங்க வயசு என்ன? என் பையன் மாணவுக்கு 13 வயசு ஆகுது. பிங்கிக்கு 6 வயசு ஆகுது.
நீங்க என்ன இந்த வேலையை என் பசங்க செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதையே நீங்க உடனே அதிர்ச்சி ஆகுறீங்க. பசங்களை விசாரிச்சு தானே ஆகணும். கண்டிப்பா இந்த வீட்டுக்குள்ள யாரும் வரலன்னு தெரியுமா? இந்த வீட்ல இருந்து யாராவது சாவி எடுத்துட்டு போயிருக்கலாம்ல? இல்ல, நான் யாரையுமே பார்க்கலையே. உள்ள கூட யாரும் வரல. இல்ல நீ ஏதாவது ஒரு யோசனையில இருக்கலாம்ல? நான் ஒன்றும் சின்ன குழந்தை இல்ல. அம்மா அப்பா ஆஃபீஸ் போனதுக்கு அப்புறம் பிங்கியை நான் தான் பார்த்துக்கிறேன். ஒரு நிமிஷம் கூட என் கவனம் செதறாது. கடைசியா நீ ஏதாவது திருநங்கைகளை பாத்தியா? இல்ல அங்கிள். இல்ல சார், அந்த மாதிரி யாரையும் பார்க்கல. தேங்க்யூ. சார், நான் விசாரிச்சு பார்த்ததுல எல்லாமே ரொம்ப நார்மலாக தான் இருக்கு. இந்த மாதிரி பண்றதுக்கு எந்த ரீசனும் இருக்கிற மாதிரி தெரியல சார். குடும்பத்துல கூட பையன் பிறந்துட்டான்ற கவலை யாருக்குமே இருந்த மாதிரி தெரியல. காலனியில சஷாங்க மதிக்கிறாங்க சார். அப்புறம் சஷாங்கோட அண்ணன் பையன் மானவ பத்தி முக்கியமா எதுவும் தெரியல. ஆட்டிடியூட் இருக்கிறவன் கொஞ்சம் கோவக்காரன். அவங்க அப்பா போல எப்பவும் மானவ கத்தி அவன் கூடவே வச்சிருப்பான். யாரோ அந்த பச்சை குழந்தைய போய் இப்படி பண்ணியிருக்காங்களே. ஆமா சார், இதுல திருநங்கைகளோட கைகளும் இருக்கான்ல. சஷாங்க் கூட அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு விவரமா சொன்னாரே. காலனியே அதை பார்த்துருக்க. ஒருவேளை அவங்க தான் பழி வாங்குறதுக்காக இதை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி எல்லார் மேலேயும் சந்தேகப்பட்டாகணும். அவங்கள எப்படி பிடிக்கலான்னு பாருங்க. சார், எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்கேன். சீக்கிரம் அவங்கள பத்தி தெரிய வரும். அப்படியே மாணவ பற்றியும் விசாரிங்க. அவங்க கூட செஞ்சுருக்கலாம். அவங்ககிட்ட ஏதாவது காரணம் இருக்கலாம். ஸ்கூலில் விசாரிங்க, பசங்க கிட்ட விசாரிங்க, அந்த பொண்ணையும் விசாரிங்க. அன்னைக்கு பிங்கி அவங்க அண்ணன் மாணவோடு இருந்திருந்தா அவள் உண்மையை சொல்லுவா. எஸ் சார். பாருமா, நீ எதுக்கும் பயப்படக்கூடாது. உனக்கு ஏதாவது தெரியும்னா என்கிட்ட தாராளமா சொல்லு. கண்ணா, அங்கிள் என்ன கேட்குறாங்களோ அதுக்கு பதில் சொல்லு. பயப்படக்கூடாது, ஓகேவா? நீ உங்க சித்தப்பா வீட்டுக்கு போவியா? அவி வந்த உடனே நாங்க போனோம். அப்பா தான் கூட்டிட்டு போனாரு. உனக்கு அவிய பிடிக்குமா? சரி, இன்னைக்கு காலையில நீ எங்க இருந்த? அன்னைக்கு ஸ்கூல் லீவு, அதனால வீட்ல தான் இருந்தோம். உங்க அண்ணா வீட்டை விட்டு வெளியே போனானா? இல்லையே, அவ டிவி தான் பார்த்துட்டு இருந்தா. அப்புறம் உங்க அம்மா அப்பா ஆபீஸ் போயிட்டாங்க. சார், மானவ் அவிக்கும் அஸ்மிக்கும் எதிரி நினைக்கிறீங்களா? நாங்கள் அவங்க குடும்பத்தோட அவ்வளோ க்ளோஸ் இல்லை. ஏ, அவங்க 2 பேரும் கூட பிறந்த அண்ணன் தம்பி தானே, அப்புறம் ஏன்? அவரும் வேலையில் இருக்காரு, இவரும் வேலையில் இருக்காரு. அப்புறம் நானும் வேலைக்கு போகிறேன். இப்பெல்லாம் நாங்கள் சந்திக்க டைம் எங்கே சார் இருக்கு? இத கொஞ்சம் சாப்பிடு. சாப்பிடு. ஏய் ரமேஷ், சீக்கிரமா டாக்டர் கூப்பிடு. பாப்பாக்கு என்னாச்சு? சார், கொஞ்சம் அமைதியா இருங்க. டாக்டர் கூப்பிடுங்க, நான் குழந்தையை பார்க்கணும் இப்பவே. செக் பண்றோம், டாக்டர் வந்தோடனே நாங்க சொல்றோம். டாக்டர் சார், இருங்க. பாப்பாக்கு என்னாச்சு? இருங்க. என்னாச்சு? அட கூட தம்பி, காசு கொடு, ஆசீர்வாதம் பண்றேன். சில்லறையில் என்கிட்ட. ஏய் ராஜா, நல்லா இருப்படா. அக்கா கொடு, நல்லா உன்னை ஆசீர்வாதம் பண்றேன். இருங்க தரேன். நான் போற வழியில ஆக்சிடென்ட் செத்துடுவேடா. சரிங்க, இருங்க. கொடு. ஹாய் கடவுள், உன்னை ஆசீர்வதிப்பாரு. நல்லா ஆசீர்வாதம் பண்ணு. நல்ல தம்பி தான். நல்லா இரு. ஹலோ. வணக்கம் சார். உங்க பேர் என்ன? லக்ஷ்மி. நீ எல்லாருக்கும் சாபம் விடுறியாமே, என்ன விஷயம்? அதெல்லாம் இல்லை சார். என்ன பயபக்தியாவா கொடுக்குறாங்க? பயந்து போய் கொடுக்குறாங்க. இதே மாதிரி சொல்லிட்டு தான் ஒரு காலனிக்கு வந்தல்ல, குழந்தையோட அப்பாவை பணம் கொடுக்கலான்னு சபிச்சல்ல. உனக்கு ஞாபகம் இல்லையா, இல்லை ஞாபகப்படுத்தட்டுமா? நாங்களாம் யாருன்னு தெரியுமா? ஒரு நாள் கவலைப்படுவ பாரு. உன் மேலேயா உன் குழந்தை மேலேயா சாபம் விடுறேன்.
ஆட என்ன சார், அவங்க அண்ணன் அப்படி கத்துனான் சார், அதனால தான் சார். எங்களுக்கும் இந்த சூடு சொர்ணை இதெல்லாம் இருக்குதானே சார் செய்யும். ஆனா அன்னைக்கு அவன் கொடுத்த பணத்தை கூட வேணான்னு சொல்லிட்டு போயிட்டோம் சார். அப்போ போயிட்டு ஆனா உள்ளுக்குள்ள உனக்கு கோவம் இருக்கு தானே செய்யும். அதுக்காக பழி ஏதாவது வாங்கியிருப்பியே. அந்த மாதிரி பழி வாங்கணும்னு நாங்க முடிவு பண்ணோம்னா ரோட்ல போற வரவன் எத்தனை பேரை நாங்க பழி வாங்கணும். இது எங்க பொழப்பு சார். இப்படி நடந்தது கூட எனக்கு ஞாபகம் இல்ல. யார் தப்பு பண்ணாலும் அவனை போய் பிடிங்க. உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா என்ன கூப்பிடுங்க, நான் இங்கதான் இருப்பேன். வாடி நம்ம போலாம். சார், அந்நேரம் மான வீட்டில் தான் இருந்திருக்கான். அவன் வெளியே போகிறத யாருமே பார்க்கல சார். சாட்டர்டே கூட அவனோட ஸ்கூல் லீவாக இருக்கு. ஆனால் மாணவ் எல்லா பசங்களையும் பயம்படுத்துறதுக்காக அவன் கையில் எப்பவும் கத்தி வச்சிருப்பானா சார். நான் விசாரிச்சிட்டேன் சார். அவன் சிஸ்டர் பிங்கி கூட தான் அவன் எப்பவும் இருப்பானா. அப்ப லக்ஷ்மி அப்புறம் காலனிக்கே வரலையா சார். அவங்கள சேர்ந்தவங்களும் வரலையாங்க. இன்ஃபேக்ட் அவள் ராம்நகர்ல இருந்திருக்கா. ராம்நகர்ல யார் வீட்லயே குழந்தை பிறந்திருக்கு. அதுக்கப்புறம் சஷாங்க் வீட்டில் இருக்க காலனியில் யாருமே இந்த மாதிரி ஆளுங்களை பார்க்கவே இல்லையா. என்னாச்சு சார்? ஷஷாங்கோட ஃபேமிலியில் சில வித்தியாசமான விஷயங்கள் தென்படுதே. இங்கே பாரு. அஸ்மி, இந்தாமா பிரசாதம் சாப்பிடு. அவன் சீக்கிரம் சரியாயிடுவான். நீ போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வா. நீ நேத்துல இருந்து இதே ட்ரெஸ்ல இருக்க. நான் எங்கேயும் போக மாட்டேன். இன்ஸ்பெக்டர் சார். அஷ்மி எங்க? உள்ளதா இருக்கா? கூப்பிடுங்க அவங்கள, நாங்கள் கொஞ்சம் பேசணும். சார் என்கிட்ட சொல்லுங்க, என்னாச்சு? அவங்க கிட்ட பேசுறது இன்னும் நல்லா இருக்கும். அவங்கள கூப்பிடுறீங்களா கொஞ்சம்? நர்ஸ், ஆஸ்மியை கூப்பிடுறீங்களா? ஓகே சார். அஸ்மி மேம், வெளியே உங்களை இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறாரு. நான் என் குழந்தைய விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். மேம் உங்களை வெளியே கூப்பிடுறாங்க. சொன்னேன்ல நான் வர மாட்டேன்னு. சார் அவங்க வரமாட்டேங்கிறாங்க. சரி, நீங்க போங்க. ஓகே சார். சார் உங்களுக்கு ஏதாவது கேட்கணும்னா என்ன கேளுங்க. உங்க ஃபேமிலி ரிப்போர்ட்டை பார்த்தேன். உங்க கல்யாணம் ஆகி 7 மாசத்துக்குள்ள குழந்தை பிறந்திருக்கு. அஸ்மியோட டெலிவரி குறப்பிரசவம் ஒன்றும் கிடையாது. அந்த குழந்தை கரெக்டாக 9 மாசம் கழிச்சு தான் நார்மல் டெலிவரி தான் ஆயிருக்கு. அதை பற்றி தான் அஸ்மி கிட்ட பேசணும். இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? கல்யாணத்துக்கு முன்னாடி அஸ்மிக்கு வேற யார் கூட? இல்லை சார், நிச்சயமா இல்லை. அஸ்மி கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ப்ரெக்னென்ட் ஆனா. ஆனால் சார், அவ என் குழந்தை தான். கல்யாணத்துக்கு முன்னாடியிலேருந்தே நானும் அஸ்மி ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம். எப்போ அஸ்மி ப்ரெக்னென்ட் ஆனாலோ அப்போயே நாங்கள் சீக்கிரம் கல்யாணம் பண்ண முடிவு பண்ணிட்டோம். சார் நீங்கள் அஸ்மி கிட்ட கூட கேட்டு இதை தெரிஞ்சுக்கோங்க. லக்ஷ்மி எந்த தப்பும் பண்ணல. அஸ்மிக்கும் எந்த அஃபரும் இல்லை. சஷாங்கும் க்ளீன் தான். நாம தப்பான ரூட்ல இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கோமோ என்னமோ. வீட்டுக்கு வெளியே தேடுறோம். குற்றவாளி வீட்டுக்கு உள்ளேயே இருந்தா? அக்கம் பக்கம் ஃபேமிலியை பற்றி விசாரிங்க. முக்கியமா கணவன் மனைவியா இருக்கிறவங்கள பற்றி விசாரிச்சு பாருங்க. ஓகே சார். குடும்பத்தில் இருக்கிற உறவுகள் எப்பவும் ஒன்று போலவே தெரியும். ஆனா அவங்களுக்குள்ள இருக்க எண்ணத்தை யாராலுமே புரிஞ்சிக்க முடியாது. நல்ல எண்ணங்களாவே இருந்தா வீடு ரொம்ப அழகா மாத்திடும். சஷாங்க் வீட்டுக்கு வெளியே இருக்கிறவங்க மேல போலீஸுக்கு இப்போ எந்த சந்தேகமும் கொஞ்சம் கூட இல்லைன்னு இப்போ புரிஞ்சிருச்சு. ஏன்னா அதுக்கான ஆதாரமும் அவங்களுக்கு கிடைக்கல. இப்போ வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க மேலதான் அவங்களுக்கு சந்தேகம். ஆனா வீட்டுல இருக்கிறவங்க இவ்ளோ பெரிய செயலை, அதாவது கேசிஷன் மாதிரி செயலை ஏன் பண்ண போறாங்க சொல்லுங்க? அக்கம் பக்கத்துல விசாரிக்கும் போது சஷாங்கோட குடும்பம் ரொம்ப சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருந்ததா சொல்றாங்க. கணவன் மனைவி 2 பேரும் குழந்தை மேல ரொம்ப அன்பா இருந்தாங்க. அப்பதான் போலீஸுக்கு இன்னொரு விஷயம் அவங்க கண்ணுக்கு தென்பட்டது. பெருசா அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்ட மாதிரி தெரியல சார். அப்படின்னா ஏதாவது கல்யாணத்தை பத்தி ஏதாவது சொன்னானா? அப்படி ஒன்றும் இல்லை. அவனுக்கு கொஞ்சம் பண பிரச்சனை இருந்துச்சு. ஏன்னா கல்யாணம் சீக்கிரம் பண்ணிக்கிட்டான், குழந்தைய சீக்கிரம் பெற்றுக்கிட்டான். மாதம் யார்கிட்டயாவது கடன் வாங்கிட்டே தான் இருப்பான். போன மாதம் என்கிட்ட 10,000 வாங்கினான் சார். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருந்தான் சார்.
பணம் பிரச்சனைல யாராவது தான் பெத்த பையனையே இப்படி பண்ணுவாங்களா என்ன? சார், குழந்தை பிறந்ததுல இருந்து தான் இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் ஆகுதுன்னு சஷாங்க் தான் அந்த குழந்தைய அந்த மாதிரி பண்ணியிருப்பானோ? இல்லை, அப்படி நினச்சிருந்தா கொண்டு இருப்பானே. இது ரீசன் இல்லை. சரியான ரீசன் தெரியற வரைக்கும் சஷாங்கை கண்காணிச்சுக்கிட்டே இருங்க. இந்த சம்பவம் நடந்தப்ப அவன் ஆஃபீஸில் இருந்தானா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். சரி சார். இன்ஸ்பெக்டர் சார், நீங்க என்ன சந்தேகப்படுறீங்களா? நானே என்னோட குழந்தை இப்படி எப்படி பண்ண முடியும்? நீங்கள் தான் சொல்லணும். உங்கள் மேலே தப்பு இல்லைன்னா ஏன் போய் சொன்னீங்க இந்த சம்பவம் நடந்தப்ப நீங்கள் ஆஃபீஸில் இருந்தீங்கன்னு? அப்படின்னா நீங்கள் ஃபேக்ட்ரிக்கு போகவே இல்லை. இதை பாருங்க, உங்கள் பையன் அட்மிட் ஆகிருக்கான். அதனால தான் மரியாதையை உட்கார வச்சு கேள்வி கேட்குறோம். இல்லைன்னா போலீஸ் எப்படி ட்ரீட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும்ல. அன்னைக்கு நான் ஃபேக்ட்ரிக்கு போகல. அப்போ எங்கே போனேன்? சார், நான் இன்னொரு வேலையும் பார்க்குறேன். திடீர்னு என்ன புதுசாக இன்னொரு வேலை? இதையே முதல்ல சொல்ல. சார், அதை பற்றி சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை சார். சார், நான் கேப் ஓட்டுறேன். கார்மெண்ட்ஸில் வேலை செய்கிற நேரம் போக சாட்டர்டேலையும் சண்டேலையும். சார், உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா ட்ராவல்ஸில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சார், நான் கேப் ஓட்டினா தான் எனக்கு கொஞ்சம் அதிக காசு கிடைக்கும். குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும்னு நினச்சேன். ஆனால் சார், என் குழந்தை யாருக்கு என்ன கெடுதல் பண்ணா? இன்ஸ்பெக்டர் சார், என் குழந்தை இப்படி பண்ணவங்கள நீங்கள் விட்டுற மட்டும் செஞ்சிடாதீங்க. வீட்லேயே யாரும் எதுவும் பண்ணல, வெளியிலேருந்து யாரும் உள்ளே வரல. சஷாங்க் எதுவுமே பண்ணலன்னா அவனை தவிர 2 பேர் தான் பாக்கி இருக்காங்க, அஸ்மியும் லேக்காவும். ஆனால் அவங்க ஏன் சார் இப்படி பண்ண போகிறாங்க? அவங்களுக்கு என்ன மோட்டிவ் இருக்க போகுது சார்? அதை தான் தெரிஞ்சுக்கணும். அது சரி, ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்துடுச்சா? இல்லை சார், இன்னும் 48 ஹவர்ஸில் வந்துடும். அவ்வளோ நேரம் காத்துட்டு இருக்க முடியாது. ஒருவேளை வீட்டில் இருக்கவங்க பண்ணியிருந்தா அந்த குழந்தையோட உயிருக்கே ஆபத்து. ஐஸுக்கு வெளியில் எப்பவும் ஒரு கான்ஸ்டபிளை போட்டு வைங்க, கவனமாக கண்காணிக்கணும். அதுக்குள்ளே இவங்க 2 பேரையும் விசாரிப்போம். யாரால ஒரு குழந்தைய இப்படி பண்ண முடியும்னு என்னால நினைக்கவே முடியல. அஸ்மி மேடம், நான் உங்களை விசாரிக்கணும். அஸ்மி கண்ணா, நீ இன்ஸ்பெக்டர் சார் கிட்ட கொஞ்சம் பேசு. இவனை நான் பார்த்துக்கிறேம்மா. போமா. வாங்க. அஸ்மி மேடம், எங்கள் இன்வெஸ்டிகேஷன் இப்போதைக்கு வேறு பக்கம் திரும்பி இருக்கு. உங்களை நாங்கள் என்ன கேட்குறோன்னா, உங்கள் அபிப்பிராயம் என்ன? இந்த வேலையை உங்கள் கணவரோ இல்லை உங்கள் மாமியாரோ செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கா? என்ன சார் இப்படி சொல்றீங்க? இப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. இதை பாருங்க மேடம், எல்லா விஷயத்தையும் நாங்கள் ஆராய்ஞ்சிட்டோம். எந்த துப்பும் கிடைக்கல. வீட்டில் இருக்க யாரோ தான் இதை செஞ்சிருக்காங்க. வெளியிலிருந்து யாரும் புதுசாக வீட்டுக்குள்ளே வர வாய்ப்பே இல்லை. சார், சஷாங்கால அப்படி செய்யறதுக்கு யோசிக்க கூட முடியாது. ஏன் அத்தையும் அப்படித்தான். சார், என் பையனும் மருமகளும் அவன் மேல உயிரே வச்சிருக்காங்க. அவங்க அப்படி பண்ணிருக்க வாய்ப்பே இல்லை சார். லேக்கா மேடம், கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லுங்க. நீங்க சொல்றது எங்களுக்கு பெரிய உதவியா இருக்கும். அவி பிறந்ததுக்கு அப்புறம் உங்க பையன் கிட்டயும் உங்க மருமக கிட்டயும் ஏதாவது மாற்றம்? சார், அது அத்தை அவி பிறக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சஷாங்க் இல்லைன்னா எப்போ என் கூட தான் இருப்பாங்க. என்னையும் அவியையும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் மாறிட்டாங்க. ஏன்னு தெரியல. அஸ்மியும் கொஞ்சம் கடுக்கடுன்னு ஆயிட்டா. ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தா அவி பிறந்ததுக்கு அப்புறமா. வித்தியாசம் தெரிஞ்சுது. அவிக்காக எல்லா வேலையையும் நான் தான் சார் செஞ்சிட்டு இருந்தேன். அத்தை கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை. ஆனா இப்ப இதெல்லாம் நடக்கிறது சகஜம். அது என்ன சொல்வாங்க, போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன். அதுதான். ஆனா சார், என் மருமக அப்படியெல்லாம் கண்டிப்பா பண்ண மாட்டா. இல்ல சார், அத்தை அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. சார், அஸ்மியும் லேக்காவும் சஷாங்க் நல்ல வந்தான்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த குடும்பத்துல யாரும் யாருக்கு எதிராகவும் பேசுறதில்ல, கவனிச்சியா? அவங்களுக்கு புருஷன், இவங்களுக்கு பையன், அதனால இருக்குமோ? சஷாங்க அதனால தான் அவங்க நம்புறாங்க சார் ரொம்ப. சார், சரி நீ போ. சஷாங்க் உண்மையை தான் சொல்லியிருக்கான். அன்னைக்கு அவன் கேப் தான் ஓட்டிகிட்டு இருந்திருக்கான். அப்போ அஸ்மியும் அவனுக்கு ஃபோன் பண்ணியிருக்கா. சஷாங்க்கு யார் மேலே அன்பு அதிகங்கிறத நம்ம சோதிச்சு பார்ப்போம். என்ன சொல்ற?
இன்ஸ்பெக்டர் சார் வந்தாரு. வீட்டில் இருக்கவங்க மேலே தான் சந்தேகம்னு சொல்றாரு. அப்படி நடக்க வாய்ப்பே இல்லையே. சரி, அத்தை அப்படி பண்ணக்கூடியவங்களா? நான் தான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல அவங்க மாறிட்டாங்கன்னு. அப்படியா? அவங்க கூட உன்னை பத்தி அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. அவி பிறந்ததுல இருந்தே நீ ரொம்ப மாறிட்டான. அஸ்மி, நீ ஒரு குழந்தைக்கு அம்மான்றதை மட்டும் மறந்துடாத. ஆனா நீ எங்க அம்மா கிட்ட மட்டும் எப்படி அப்படி பேசலாம்? அவங்க நான் சரியில்லைன்னு சொன்னாங்களா? ஆமா, நீயும் தான் என்ன தப்புன்ற. நீ எப்படிமா என் மேல பழி சொல்லலாம்? அத்தை, நீங்க மாறிட்டீங்க. முன்னாடியெல்லாம் என்னை எப்படி பார்த்துப்பீங்க? உங்களுக்கு என்னால பிரச்சனை இல்லை, அதான் இப்படியெல்லாம் நடத்துறீங்க. ஒரு நிமிஷம், என்ன நடக்குதுங்க? இது ஹாஸ்பிட்டல் ஞாபகம் இருக்குல்ல? டாக்டர் சார், அவி எப்படி இருக்கான்? அஸ்மி மேடம், எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாமல் நாங்கள் எதுவும் சொல்ல முடியாது. அவன் உயிருக்கு அவன் போராடிக்கிட்டு இருக்கான். பாவம், அவன் ரொம்ப பச்சை குழந்தை இல்லை. அதனால நம்ம கம்ப்ளீட் ரெக்கவரிக்காக வெயிட் பண்ணணும். உங்களுக்கு என்ன தோணுது? 2 பேர்ல யாரா இருக்கும்? சார் ப்ளீஸ் சார், என்னையும் என் குடும்பத்தையும் தயவு செஞ்சு விட்டுருங்க. எல்லாரும் டென்ஷன் ஆகி ஒருத்தர் மேல ஒருத்தர் பழி போட்டுக்க. இவங்க 2 பேரை தவிர வேற யாரும் இருக்க முடியாதுன்னு தான் எனக்கு தோணுது. சார் நிச்சயமா இவங்க 2 பேரும் பண்ணியிருக்க மாட்டான்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அதுல ஒருத்தர் என் குழந்தையோட அம்மா, நீங்க சொல்ற இன்னொருத்தர் என்ன பெத்தெடுத்த அம்மா. சார், இவங்க 2 பேரும் அப்படி யோசிக்க கூட மாட்டாங்க. சார், 2 பேர் சந்தேகப்படுற மாதிரி இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு எதிராக எந்த ஆதாரமும் நம்ம கிட்ட இல்லையே சார். இப்ப என்ன பண்றது? இதெல்லாம் பண்றதுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு மோட்டிவ் இருக்கணும்ல. அது என்னவா இருக்கும்? சைக்கலாஜிக்கல் ரிப்போர்ட் ஒன்று தயார் பண்ணணும்ல. அது சீக்கிரம் கொண்டு வா. அதுக்குள்ள அவங்க அண்ணன் அன்னிக்கிட்ட ஒரு வாட்டி திரும்ப பேசி பார்த்துடலாம். ஓகே சார். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அம்மா இல்லை அஸ்மியா? ப்ளீஸ் என்ன நம்புங்க. வீட்டுக்குள்ள இவங்க 2 பேரை தவிர வேற யாருமே இல்லை. ஒரு விஷயம் சொல்லுங்க, இவங்க 2 பேருக்குள்ள வேற ஏதாவது வித்தியாசமா தென்பட்டுதா உங்களுக்கு? சார், ரொம்பலாம் இல்லை. ஆனால் அஸ்மி கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுவா. இப்பெல்லாம் அத்தை கொஞ்சம் வித்தியாசமாக நடந்துக்கிறாங்கன்னு. ஆனால் நான் அதை பெருசாக எடுத்துக்கல சார். ஏன்னா எங்கள் வீட்லேயே நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு. மற்றவங்க பிரச்சனை எதுக்கு சார் கேட்கணும்? மற்றவங்கன்னு சொல்கிறீங்களே, அவங்களும் உங்களோட குடும்பம் தான். ஷஷாந்த் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவன் தான் ஷிஃப்ட் பண்ணணும். ஆனால் நீங்கள் ஏன் பண்ணீங்க? காரணம் என்ன? சார், அது எங்கள் அத்தை பூஜை புனஸ்காரம்னு நிறைய பண்ணுவாங்க. இவருக்கு அப்பப்போ நான்வெஜ் சாப்பிட்றதுக்கும் அப்புறம் குடிக்கிறதுக்கும் ஆசை வரும். அத்தைக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கலன்னு எங்களுக்கு தெரிய வந்துச்சு சார். அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி நாங்களே வெளியே வந்துட்டோம் சார். ஷஷாங்க் கூட கல்யாணத்தை எங்களுக்கு சாதகமாக நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். இப்படிலாம் பண்ணுறது எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சா புனிதமான வீடு கெட்டு போயிடும் அப்படின்னு அவங்க கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லை, இதில் என்ன தப்பு இருக்குது? சந்தேகத்துக்கு உட்பட்டவங்களோட எண்ணிக்கை 2 பேரோட முடிஞ்சாலும் அவங்களுக்கு எதிரான ஆதாரங்கள் எதுவுமே இல்லை. அந்த சின்ன குழந்தையோட ஹெல்த் இப்போ தேறிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு. ஆனா இதுக்கப்புறம் அவங்களோட குடும்பம் சந்தோஷமா இருக்குமான்றது தெரியல. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ஜாலியா இருந்த அவங்களோட குடும்பம், அவங்களோட வாழ்க்கையே திசை மாறி போயிடுச்சு. உங்க குழந்தை குணமடைஞ்சிட்டான். தாராளமா நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம். தேங்க்யூ டாக்டர். நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போலாமா? இல்ல, நான் அந்த வீட்டுக்கு வரமாட்டேன். அந்த வீட்டுல அத்தை இருக்காங்க. அத்தை இருக்கிற வரைக்கும் என் அவிக்கு சேஃப்டி இல்லை. நான் அந்த வீட்டுக்கு வரமாட்டேன். நான் என் அப்பா அம்மா வீட்டுக்கு தான் போறேன். அஸ்மி, நீ என்ன பேசிட்டு இருக்க? அவங்கள நீங்க அஜிக் அண்ணா வீட்டுக்கு அனுப்புனாதான் நான் வருவேன். அஸ்மி, அம்மா நம்ம கூட தான் இருப்பாங்க. உன் புத்தி கெட்டு போயிடுச்சான்னு எங்க அம்மாவை சந்தேகப்படுறீங்களா? இவன் அவங்களோட பேரன். இல்ல, என்னால அந்த வீட்டுல வாழ முடியாது. நான் போறேன். நான் என் அப்பா அம்மா கூட போறேன். சாரி. அஸ்மி, அஸ்மி, நீ என்னோட குழந்தைய எடுத்துட்டு போக முடியாது. சஷாங்க் அண்ணா, இந்த இடத்துல இதெல்லாம் பேசுறது சரியில்லை. அவ போகட்டும், விடு. கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிடும். வா, நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போலாம். இங்க பாரு, எல்லாம் சரியாயிடும். அப்பா வாங்க. சார், அவியை டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சு.
அஸ்மி அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போறா. சரி, குழந்தையோட அம்மா அப்பா 2 பேரையும் கண்காணி. அஸ்மிக்கு ஏன் தன்னோட மாமியார் மேலே திடீர்னு இவ்வளோ சந்தேகம்? வாட்ச் பண்ணு. ஓகே சார். அந்த சிசரோட ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்திருக்கு. அதில் 2 பேரோட கைரேகையும் இருக்கு சார். அதிசயம்தான். 2 பேரும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக குற்றவாளி வெளியாள் கிடையாது. இவங்க 2 பேரில் ஒருத்தர் தான். ஆனால் 2 பேருக்கு எதிராகவும் எந்த ஆதாரமும் இல்லை. சார், இதில் இன்னொரு விஷயமும் இருக்கு. ஷஷாங்கும் லேக்காவும் இந்த வேலையை சேர்ந்து பண்ணியிருக்கலாம் இல்லையா? ஷஷாங் அன்னைக்கு ஒரு வேளை வீட்டில் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஷஷாங் அவனோட அம்மா கிட்ட சொல்லி இந்த வேலை எல்லாத்தையும் அவன் பண்ணியிருக்கலாம்ல. அப்படிதான் எனக்கு தோணுது சார். அப்படியும் நடக்க வாய்ப்பு இருக்கு. சஷாங், டீ ஆறி போகுது பாரு. ஃபேக்டரிக்கு போகலையா இன்னைக்கு? மா, எனக்கு மனசு சரியில்லை. சஷாங், இதெல்லாம் வாழ்க்கையில் நடக்கதான் செய்யும். இதனால உடஞ்சு போகக்கூடாது, தைரியமா இருக்கணும். நாங்கெல்லாம் இருக்கோம்ல, நாங்கெல்லாம் பார்த்துக்கிறோம். நீ கிளம்பு. இன்ஸ்பெக்டர் சார், அவி எப்படி இருக்கான்? அவி நல்லா இருக்கா. நான் சீக்கிரமே குழந்தைய வீட்டுக்கு கூட்டு வந்துடுவேன். அஸ்மியும் கொஞ்சம் பயந்து போயிருக்கா. அவி அந்த பைத்தியக்காரியோட இருக்கான். அதுதான் எங்களுக்கு பயமா இருக்கு. அவிய தூக்கிட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த பொண்ணை மறந்துட சொல்லியிருக்கேன். மா ப்ளீஸ், கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அஸ்மி தான் குழந்தை மேல ஒரு சுண்டு விரல் கூட பட விட மாட்டா. உனக்கு எப்பதான் தெரிய வரும்னு தெரியல. ஷஷாங், உங்களுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண போகிறோம். அதில் உங்களுக்கு அப்ஜெக்ஷன் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். அஸ்மி கல்யாணத்துக்கு முன்னாடியே ப்ரெக்னென்ட் ஆயிருக்கா. அதனால இந்த குழந்தை உங்களது தானான்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். சார், நீங்க சொல்றத பார்த்தா அஸ்மியோட அஃபேர் பிடிக்காம நான் தான் குழந்தைய தாக்கிட்டேன்னு நினைக்கிறீங்களா? சார், உங்களுக்கே நல்லா தெரியும் அன்னைக்கு நான் எங்க இருந்தேன்னு உங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டேன். வேற யாரையாவது வச்சு கூட இந்த வேலையை நீங்க பார்த்துருக்கலாம் இல்லையா? சார், நீங்க டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுங்க. குட். இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து ஆள் வருவாங்க. சார், நீங்க உங்க டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த பொம்பளை கிட்ட இருந்து அவிய காப்பாத்துங்க. அவகிட்ட இருந்தா உயிருக்கே ஆபத்து. இதை பாருங்க, என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். இன்னைக்கே ஹாஸ்பிட்டல்லேருந்து ஆள் வருவாங்க. ஓகே சார், இந்த ஷஷாங் உடனே டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு ஒத்துக்கிட்டான். அப்படி அவன் ஒருவேளை இல்லைன்னா வேற யாரா இருக்கும்? சார், மருமக தான் இந்த வேலையை பண்ணிருக்கணும்னு லேக்கா மேடம் சொல்றாங்க. இது வரைக்கும் அவ சத்தமா பேசினது யாருமே கேட்டதில்ல. ஆனா இன்னைக்கு மருமக தான் இது எல்லாத்தையும் பண்ணதா சத்தமா சொல்றாங்க. குழந்தை மேல இருக்க கவலையில அப்படி கத்திருக்கலாம். சரி, அஸ்மி அம்மா வீட்டுக்கு போய் பார்ப்போம். ஓகே சார். நான் எவ்வளவு யோசிச்சு பார்த்தாலும் நான் நினைக்கிறது தான் சரின்னு தோணுது. அத்தை அங்க இருக்கிற வரைக்கும் அவி பத்திரமா இருக்க முடியாது. உங்க அத்தையும் உங்களை பத்தி அப்படிதான் சொல்றாங்க மேடம். அவங்க சொல்லுவாங்க தான். ஆனா அவிக்கு அங்க சேஃப்டி இல்ல. உங்க எல்லாருக்குமே தெரியல. தயவு செஞ்சு உங்க குழந்தை பத்திரமா இருக்கிறபடி நீங்க பாத்துக்கோங்க. என்ன சொல்ல வரீங்க? என் குழந்தைக்கு என்னால ஆபத்துங்கிறீங்களா? எல்லாத்துக்கும் காரணம் கண்டுபிடிக்கிறீங்களே. எனக்கு ஏதோ காரணம் வச்சிருப்பீங்களே, சொல்லுங்க. ஆங்கர், கோவம். குழந்தையால தான் நீங்கள் கல்யாணமே பண்ணிக்கிட்டீங்க. கரியரை லைஃப்பை விட்டுட்டு அந்த கோவம் கண்டிப்பாக குழந்தை மேலே இருக்கும்ல. இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நீங்கள் கேட்டிருக்கீங்களே. உங்களுக்கு என் பதிலும் தெரியுமே. ஆனால் இந்த முறை இந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு திருமண வாழ்க்கையிலேருந்து ஏன் விலகி வந்துட்டீங்க? சார், நான் என் ஹஸ்பண்டை லவ் பண்ணுறேன். ரொம்ப லவ் பண்ணுறேன். இப்படி பண்ணுறதுனால நான் இந்த வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக வாழலை. ஏதாவது பண்ணி எங்களோட காதல் சின்னத்தை எப்படியாவது பாதுகாத்துக்கணும்னு நினைக்கிறேன். அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு புரியுது. ஆனால் லேக்கா மேடமோட என்னங்கிறது எங்களுக்கு இன்னும் புரியல. உங்களுக்கு அஃபேர் இருந்ததாகவும் அது மூலமாக பிறந்த குழந்தைன்னு நினைக்கிறாங்க. ஷஷாங்கோடது இல்லைன்றாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை சார். நாங்கள் அத்தைக்கிட்ட எதுவுமே சொல்லலையே. எனக்கு ப்ரீ மெச்சூர்டு டெலிவரி ஆச்சுன்னு மட்டும்தான் தெரியும். வேற எதுவும் தெரியாது. நானும் என் ஹஸ்பண்டும் இதை பற்றி யார்கிட்டயும் சொல்லலை. முக்கியமா என்னோட அத்தை கிட்ட. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் கலாச்சாரத்துக்கு எதிரானது. ஆஸ்மிக்கும் லேக்காவுக்கும் நடுல போலீஸ் பந்தாடப்பட்டாங்க. ஒரு கொலை செய்யறதுக்கான காரணம் கூட ரொம்ப எளிதா கண்டுபிடிச்சிடலாம் போல. ஆனா இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயங்கள் நடக்கிறதுக்கான
காரணங்களை கண்டுபிடிக்க முடியல. இத பண்ணவங்க மனவியாதிக்கு உட்பட்டவங்களா தான் இருக்கணும். 2 சஸ்பெக்ட் இருக்கும்போது இந்த கேஸுக்கான தீர்வு ரொம்ப சுலபமா கிடைச்சிருக்கணும். ஆனா போலீஸ்க்கு போக போக இந்த கேஸ் ரொம்ப கஷ்டமாயிட்டே போச்சு. அப்பதான் போலீஸ் இந்த விஷயத்துல சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. ஒரு கிரிமினலோட மனசு எந்த மாதிரியா இருக்குன்றத அதுல நல்லாவே தெரிய வந்துரும். சார், இந்த மாதிரி ஆளுங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆழமான விரோதமோ குரோதமோ இருக்கும் சார். இதை அவங்க மாசக்கணக்கா வருஷக்கணக்கா அடக்கி வைப்பாங்க. திடீர்னு ஒரு காலம் வரும்போது வெளியே வரும். அதுவும் ரொம்ப ஆழமாக வெளியே வரும். அவங்களுக்கே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு அந்த சமயத்தில் தெரியவே தெரியாது. சார், லேக்கா மேடத்துக்கு முழு சந்தேகமும் அவங்களோட மருமக மேல தான். எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்துல அப்படிதான் தோணுது. இன்னைக்கு வரைக்கும் அவங்க சத்தமா எதுவும் பேசினதே இல்லை. ஆனா குழந்தை மேல இருக்க கவலையினால இப்படி கத்துறாங்கன்னு தோணுது. அஸ்மி மேம், உங்களை வெளியில இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறாரு. நான் என் குழந்தைய விட்டுட்டு எங்கேயும் வரமாட்டேன். மேம், உங்களை வெளியில கூப்பிடுறாங்க. சொல்றல வரமாட்டேன்னு. சார், அத்தை அவி பிறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ரொம்பவே மாறிட்டாங்க. இதுக்கெல்லாம் அத்தை தான் காரணம். அவி பிறந்ததுக்கு அப்புறம் அவதான் சிடுசிடுன்னு இருந்தா. நான் சிடுசிடுன்னு இருந்தனா இல்ல நீங்களா? இப்போவும் சஷாங்க் கிட்ட அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்துரு, அவளை விட்டுருன்னு சொல்லிட்டு இருக்கேன். எஸ். என்னாச்சு சார்? லேக்கா மேடம், வணக்கம். நமஸ்காரம். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே. வாங்க உள்ள போய் பேசலாமே. பரவாயில்ல, நீங்க வேலை பார்த்துக்கிட்டே இருங்க. தேவையில்லாத செடியெல்லாம் கட் பண்றீங்களோ? ஆமா. கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்க மருமக பிரெக்னெண்டா இருந்தது தெரியுமா? இல்ல. அட, உங்களுக்கு இது ரொம்ப அதிர்ச்சியான விஷயமாச்சே. தடவை இதை நான் உங்ககிட்ட சொல்றேன். லேக்கா மேடம், நீங்க ரொம்ப தைரியமானவங்கன்னு எனக்கு தெரியும். உங்க இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா அதிர்ச்சியில உறைஞ்சி போயிருப்பாங்க. அது என்னமோ உண்மைதான். அட, இது ரொம்ப தப்பான விஷயம். பாவம், சமுதாயம் இந்த குழந்தையை ஏத்துக்குமா? குடும்ப பேர் கெட்டு போயிடாது? அப்புறம் நீங்க இந்த சமுதாயத்துக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? இந்த பாவ சின்ன உங்க கண்ணுக்கு முன்னாடியே வளரும். பாவம்தான். இதெல்லாம் நம்ம வாழ்க்கை முறைக்கே எதிரான ஒண்ணு இல்லையா? இதை நம்ம அனுமதிக்கலாமா? இதை யாராலையும் ஏத்துக்கவே முடியாதே. இது அதர்மம். கண்டிப்பா அதர்மம் தான் சார். இப்படி ஒரு வீட்டுல, அதுவும் இத்தனை வருஷமா புனிதமா வச்சிருந்த ஒரு வீட்டுல திடீர்னு எல்லாத்தையும் கெடுக்கிற மாதிரி ஒரு பையன் வந்து பிறந்திருக்கான். அதனால தானே சுத்தம் பண்ண. அவன் உறுப்பையே வெட்டி என் பையனும் மருமகளும் என்கிட்ட மறைச்சிட்டாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே அவ பிரெக்னென்ட்னு 15 நாள்ல இந்த விஷயத்த என்கிட்ட சொன்னாங்க. அட, என்ன ஆச்சு? என்ன விஷயம் என்கிட்ட சொல்லுங்களேன். சொல்லு. அத்தை, சொல்லுங்க. பாட்டி ஆக போறீங்க. அட, எனக்கு சந்தேகமே வரல. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என் மருமகளை நான் நல்லா பார்த்துக்கிட்டேன். ஒரு நாள் நான் அவளை ரெகுலர் செக்கப்காக டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிருந்தேன். அப்போதான் எனக்கு தெரிய வந்தது. டாக்டர், மருமகளும் குழந்தையும் நல்லா இருக்காங்கல்ல? அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க. இங்க பாருங்க அவங்க ரிப்போர்ட். டாக்டர், குழந்தை கொஞ்சம் வேகமா வளருதா என்ன? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. 5 மாசத்துக்குள்ள வளர்ச்சி தான் இருக்கு. இந்தாங்க, இதுல இருக்க டேப்லெட்ஸ் எல்லாத்தையும் வேளா வேலைக்கு போட்டுருங்க. உடம்ப பத்திரமா பாத்துக்கணும். அப்புறம் வேளா வேலைக்கு சாப்பிடணும். என்ன மாதிரி படிக்காதவளுக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டாங்க. நான் ரொம்ப யோசிச்சேன். அந்த குழந்தை என் குடும்பத்து மேலேயும் என் மருமக மேலேயும் ஒரு கலங்கோன்னு. கலங்கத்தை நீக்க இதான் ஒரே வழி. அன்னைக்கு அஸ்மி அவனை தூங்க வச்சுட்டு தூங்க போனப்போ
சுத்தம் பண்ணியே ஆகணும். அப்பதான் அந்த பாவப்பட்ட ரத்தம் போயே தீரும். அப்போ உன் பையன் இது அவனோட குழந்தை தானே? இருக்கட்டும், ஒரு பொண்ணு தான் ஒழுக்கமா இருக்கணும். அது மட்டும் இல்ல, கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படியெல்லாம் பண்றது நம்ம சாஸ்திரத்துக்கு எதிரானது. அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களே. உங்களுக்கு புரியாது இன்ஸ்பெக்டர். பாவம் எப்பவுமே பாவம்தான். தர்மத்திலையும் சாஸ்திரத்திலையும் இந்த அளவுக்கு மனுஷங்களுக்கு மூட நம்பிக்கை இருக்கக்கூடாது. லேக்காக்கு அஸ்மி மேல தான் ஒரு பெண்ணா இருந்தா கூட இந்த மாதிரி ஒரு விஷயத்துல அவங்க இரக்கம் காட்டல. அதே போல தான் பேர மேல கூட அவங்களுக்கு எந்தவித அன்பும் கிடையாது. இது எல்லாத்துக்கும் மேல அந்த சின்ன குழந்தை எந்த ஒரு தப்புமே பண்ணல. இதெல்லாம் பாவம் புண்ணியம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு போனது யாரு? இதுல அந்த சின்ன குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? எப்பவுமே தாத்தா பாட்டிங்க தன்னோட பேர பிள்ளைங்களோட ரொம்ப அன்பா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இந்த விஷயத்துல அவங்க அப்படி இல்ல. அஸ்மி, என்ன மன்னிச்சிரு. நான் நினைச்சு கூட பார்க்கல எங்க அம்மா இப்படி. பரவாயில்ல, விடுங்கங்க. இதுல உங்க தப்பு எதுவும் இல்ல. கோபமும் வெறுப்பும் என்னைக்கும் அளவுக்கு அதிகமா இருந்தா இப்படிதான் ஆகும். இந்த கோபமும் வெறுப்பும் லேக்கா மேடம்க்கு ஒரு வெறுப்பை உண்டாக்குச்சு. கடவுள் மேலேயும் கலாச்சாரத்து மேலேயும் நம்பிக்கை வைக்கிறது தப்பே இல்லை. அது மூட நம்பிக்கையா மாறுது மட்டும்தான் நம்ம தேசத்துல இந்த மாதிரி ஆட்களை இப்படி தப்பு பண்ண வைக்குது. தப்பு பண்ணும்போது கடவுள் நம்பிக்கையும் பயமும் எங்க போச்சு? எப்போ இந்த மாதிரி மூட நம்பிக்கையிலிருந்து நம்ம வெளியே வந்து நம்மளுடைய குழந்தைங்களுக்கு பாதுகாப்பான உலகத்தை உருவாக்க போறோம்? இந்த கேள்விக்கான பதிலை இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு நம்ம குழந்தைங்களுக்கும் சமுதாயத்துக்கும் நம்ம நிச்சயம் பதில் சொல்லி ஆகணும். நான் அனூப் சோனி உங்ககிட்ட இருந்து இப்போ விடைபெறுகிறேன். இன்னும் ஒரு புது எபிசோடோட உங்க அனைவரையும் நான் அப்புறமா சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களையும் உங்க குடும்பத்தாரையும் நல்லா கவனிச்சுக்கோங்க. பார்த்துக்கிட்டே இருங்க கிரைம் பேட்ரோல் டயல் 100. பாடம் ஒருத்தருக்கு கற்பிக்கப்பட்டாலும் எல்லாரும் பாடம் கத்துக்கணும்.